ஹாய் ஃப்ரெண்ட். நம்ம எல்லாருக்குமே இந்த கோயில் யானை கதை தெரியும். நிறைய இடத்துல கேட்டிருப்போம். சின்ன வயசுலேருந்து காலை கட்டி போட்டனால அதை இழுத்து இழுத்து பார்க்கும். அதனால கட் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ தட் இந்த காலில் சங்கிலி இருந்தாலே நான் தப்பிச்சு போக முடியாதுன்னு அது மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடும். ஃபிக்ஸட் மைண்டுக்குள்ளே வந்துடும், கண்டிஷன் மைண்டுக்குள்ளே வந்துடும், ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பெரிய யானை ஆனப்புறம் கூட, அவ்வளோ பலசாலியான யானை கூட அந்த காலில் சங்கிலியை பார்த்த உடனே அந்த பிரெயினுக்கு ஆர்டர் போயிடும். இனிமேல் என்னால் தப்பிக்க முடியாதுன்னு பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கோம். ஒரு கோயிலில் நின்றுட்டு இருக்கோம். நிறைய கோயிலில் நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி நமக்குள்ள நிறைய ஃபிக்ஸட் ஐடியாஸ் நம்ம வச்சுருப்பாங்க. என்னால் இது முடியும், எது முடியாது, என்னோட பலம் இவ்வளோதான், நான் ரொம்ப பலவீனமானவ, இந்த மாதிரி நிறைய ஃபிக்ஸட் ஐடியாஸ் நம்ம எல்லாருமே வச்சுருப்போம். முக்கியமாக குழந்தைங்க, எனக்கு மேத்ஸே வராது. ஏதாவது ஒரு நாள் மேத்ஸில் அவங்க மிஸ் நீ பண்ண தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது இந்த குழந்தை மார்க் கம்மியாக வாங்கியிருக்கோம், அல்லது அவங்க வீட்டில் உனக்கு மேக்ஸே வராதுடா அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க. அதை தூக்கி வாங்கி அந்த குழந்தை சின்ன பிஞ்சு வயசுல இருக்கும்போது வாங்கி வச்சுக்கிறோம் அந்த குழந்தை. அதனால எனக்கு மேக்ஸ் வராது 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 ரிப்பீட்டடாக சொல்லி அதுக்கு மேக்ஸ் வரவே வராமல் போயிடும். ஃபிக்ஸட் மைண்டுக்குள்ளே போயிடும், கண்டிஷன் மைண்டுக்குள்ளே போயிடும். இது குழந்தைகளுக்கு. இது மாதிரி அடல்ட்டுக்கும் நிறைய ஃபிக்ஸட் மைண்டு வச்சுருப்போம். ஃபிக்ஸட் தாட்ஸ் வச்சுருப்போம். பண்டில் ஆஃப் தாட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எந்தெந்த ஃபிக்ஸட் தாட்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறத தனியாக இருக்கும்போது செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க. திங்க் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.